அனைவருக்கும் அன்பு வணக்கம். அப்பா, எல்லாரும் ஆவலுடன் எதிர்பார்த்த வெள்ளை அறிக்கை ரிலீஸ் ஆயிடுச்சுங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிதி அமைச்சர் அவர்கள் அதை படிக்கும்போது அது தமிழ்லேயே தப்பாக படித்தார் அப்படின்லாம் சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. விட்டு தள்ளுங்க, தமிழை தப்பாக பேசினா நாமெல்லாம் அது பெருசாக எடுத்துக்க மாட்டோம். இங்கிலீஷ் தப்பாக பேசக்கூடாது. யாராவது ஒருத்தர் இங்கிலீஷை தப்பாக பேசிட்டோம் அவ்வளோதான், ட்ரோல் பண்ணி காலி பண்ணிடுவோம். தமிழை உச்சரிக்க தெரியல அப்படின்னாலும் கூட நம்ம அதை ரொம்ப தமாஷா அது பெருமையாக எடுத்துக்கிறதுன்றது தான் இன்னைக்கு ட்ரெண்டு. அதனால் அதை விட்டுருங்க. அவர் பெரிய கல்வி நிறுவனங்கள்லாம் நடத்துகின்றார், அதனால் அவரெல்லாம் நீங்கள் ட்ரோல் பண்ணாதீங்க. சப்ஸ்டன்ஸ் என்ன அதை மட்டும் பாருங்கள், போதுமா? சரி, இப்போ 13 லட்சத்து சில்லற கோடிகள் கடன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பா, எவ்வளோ கடன் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. இனிமேல் நைட்டு கரண்ட் இருந்தாலும் இல்லாட்டாலும் நிம்மதியாக தூக்கம் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த அமௌண்ட்டு தெரியாமல் தான் நம்ம தவிச்சிட்டு இருந்தோம். தெரிஞ்சிச்சு இல்லை? அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை? சரி, வெள்ளை அறிக்கை கொடுத்துருக்காங்க. இதில் 10 லட்சம் கோடின்றது நேரடியான கடன்கள். அதுக்கப்புறம் அரசு நிறுவனங்கள், இந்த டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன், அதுக்கப்புறம் அந்த இபி, இதனுடைய கடன்கள்லாம் சேர்த்து ஒட்டுமொத்தமாக 13 லட்சத்து சில்லறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் இத்தனை ஆயிரம் கோடிகள் வட்டிக்கே போகுது அப்படின்றாங்க. இந்த வட்டி கட்டுறதுக்கே இப்போ கடன் வாங்க வேண்டிய நிலைமை. இந்த மாதிரி நிதி நிலைமையை விட்டுட்டு போயிருக்காங்க. இது இன்னைக்கு நிதி அமைச்சர் அவர்கள் ரிலீஸ் பண்ண ஒயிட் பேப்பர்லேருந்து நமக்கு சொல்ல வருகின்ற செய்தி. இதுக்கு உடனே திமுகவில் கவுண்டர் கொடுத்துட்டாங்க. எங்கள் ரெவென்யூ டெபிசிட் கடந்த வருடத்தில் 78,000 கோடி அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அந்த 78,000 கோடி எப்படி வந்ததுன்னு நீங்கள் சொல்லலையே. இதுதான் திமுக எழுப்பியிருக்கும் கேள்வி. இப்போ வரிசையாக லிஸ்ட்டு போடுறாங்க. அந்த ஜல் ஜீவன் மிஷன், அதுக்கப்புறம் இந்த ஜிஎஸ்டி ரேஷனலைசேஷன், அதுக்கப்புறம் இந்த டெவல்யூஷன் ஃபண்டு, அதுக்கப்புறம் இந்த சமக்ர சிக்ஷா நிதி, இந்த மாதிரி நிறைய இது போட்டு இதில் எத்தனை ஆயிரம் கோடி, இதில் எத்தனை ஆயிரம் கோடி, இதெல்லாம் நிறுத்தி வச்சிட்டாங்க. இதெல்லாம் கழிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ரெவென்யூ டெபிசிட் கம்மியாக தான் இருக்குது. ஒன்றிய அரசாங்கம் இந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. இது திமுகவுடைய கவுண்டர். சரி, இப்போ நான் ஒன்று கேட்கவா? இதையெல்லாம் சொல்லலையேன்னு கேட்குறீங்களே, இந்த பணம் ஏன் மத்திய அரசாங்கத்திலிருந்து வரவில்லை, அது என்னன்னு சொல்வீங்களா நீங்க? அதாவது மத்திய அரசாங்கம் ஒரு மாநில அரசாங்கத்துக்கு என்னென்ன ஹெட்ல என்னென்ன பணத்தை எந்த ரேஷியோவில் ஷேர் பண்ணணும் அப்படின்றது ஃபினான்ஸ் கமிஷனில் முடிவு செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் என்னென்ன திட்டங்கள் அப்படின்னா அதை மாநில அரசாங்கத்துக்கு கொடுப்பதற்கும் ஏராளமான விதிகள் இருக்கின்றன. இதெல்லாம் கம்ப்ளை பண்ணியிருந்தா, இல்லைங்க இந்த மாதம் கொஞ்சம் அதிக செலவாயிடுச்சு, அதனால நான் அடுத்த மாதம் சேர்த்து தரேன்லாம் மத்திய அரசாங்கம் சொல்ல முடியாது, சொல்லாது. அப்போ இந்த பணம் ஏன் வரலை அப்படின்றதையும் திமுகவில் சொல்லியிருக்கணும்ல. இதை சொல்லலையான்னு மட்டும் கேட்குறீங்களே, ஏன் வரலன்றதை நீங்கள் ஏன் சொல்லலை? அதாவது ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பணம் வரல, அந்த பணம் வரல, மத்திய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் கொடுக்கல அப்படின்னு ஆட்சியில் இருக்கும்போது திமுக குறை சொல்லி கொண்டிருந்தார்கள். அப்போ மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பாயிண்ட் பை பாயிண்ட் ரிப்போர்ட்டல் கொடுத்தாங்க. இன்னென்ன ஹெட், இன்ன ரிப்போர்ட் வரல, இந்த ஆடிட் ரிப்போர்ட் வரல, இது வரல, அதனால அந்த பணத்தை கொடுக்க முடியவில்லை. அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பணத்தை கொடுத்துட்டு போகிறோம். முதல்ல சட்டப்படி என்ன பணம் மாநிலத்துக்கு கொடுக்க வேண்டுமோ அதை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. அப்படி கொடுக்காம இருந்திருந்தாங்கன்னா நேராக கோர்ட்டுக்கு போயிருக்கலாம். ஏங்க, கவர்னர் இந்த மசோதால கையெழுத்து போடல, அப்படியே வச்சுன்னுக்கிறார் அப்படின்றதுக்கே நம்ம சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு கவர்னருக்கே டைம் செட் பண்ணோம். இத்தனை நாளுக்குள்ள 2வது தடவை தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கச்ச மத்திய அரசாங்கம் இந்த நிதியை தரலன்னு சொன்னா, அது பாருங்க சட்டப்படி இதெல்லாம் கொடுக்கணுங்க, அவங்க ஏங்க கொடுக்கல அப்படின்னு கோர்ட்டுக்கு போயிருக்கலாம்ல. இதே கேரளால இருந்த சகாவுக்கள் என்ன பண்ணாங்க, இந்த பிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆக்ட் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதையும் தாண்டி நாங்கள் கடன் வாங்கணும், எங்களுக்கு பர்மிஷன் கொடுங்கோ அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனாங்க. ஞாபகம் இருக்கா? அப்போ கடன் அதிகமாக வாங்குறதுக்கு சுப்ரீம் கோர்ட் போகும்போது இது சட்டப்படி அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டிய பணம் அப்படின்னு சொன்னா, அதை அவங்க இல்லீகலா நிறுத்தி வச்சிருந்தாங்கன்னு சொன்னா, அன்றைக்கு இருந்த திமுக அரசாங்கம் ஏன் கோர்ட்டுக்கு போல? அப்போ அதுலேருந்தே பணம் வராததுக்கு வேற ஏதோ காரணம் இருக்கின்றது. மத்திய அரசாங்கம் தன்னிச்சையாக அதை நிறுத்தி வைக்கவில்லை அப்படின்ற விஷயம் புரியுதா? ஸோ இப்படித்தான் எல்லாத்துக்கும் ஒன்றிய அரசாங்கத்து மேல பழிய போட்டு விட்டு அவங்க பணம் கொடுக்கல, இவங்க பணம் கொடுக்கல அப்படின்னு. அடுத்தது ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். இந்த சமக்ர சிக்ஷா நிதி, இதில் ஏதோ 3000 கோடி கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திமுக தரப்பு கவுண்டர். சரி, நம்ம தமிழக அரசாங்கத்துடைய எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் பட்ஜெட் என்ன தெரியுமா? மோர் தென் 30,000 crores. இந்த 3000 கோடி தான் நீங்க ஸ்கூல் நடத்துறீங்களா, இல்ல வாத்தியாரங்களுக்கு சம்பளம் கொடுக்குறீங்களா? 30,000 கோடிக்கு மேல பட்ஜெட் போடுறீங்கல்ல பள்ளி கல்வித்துறை, அந்த மற்ற துறைக்கெல்லாம்.
அப்போது மத்திய அரசாங்கத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதை பாருங்க, இந்த சமக்ர சிக்ஷா வாயில வரல சமக்ர சிக்ஷா நிதி அப்படின்றது வந்து ஒரு ஸ்கீம். இந்த ஸ்கீமை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா நாங்கள் இந்த நிதியை கொடுப்போம். நாங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம்னா எப்படி கொடுப்போம்? ஸோ இந்த மாதிரி தான் இவங்க எதெல்லாம் வரலன்னு சொல்கிறாங்களோ அதில் ஏதாவது இவங்க பெண்டிங் வச்சுருப்பாங்க. அதனால தான் அந்த பணம் வரல. நிஜமாகவே எந்த பெண்டிங்கும் கிடையாது. ஆனால் மத்திய அரசாங்கம் வேணுன்ட்டானா பணம் கொடுக்கலன்னு சொன்னால் நேராக கோர்ட்டுக்கு போயிருக்கணும். அவங்க போகலன்றதுலேருந்தே தெரியுது பிரச்சனை இங்கே அரசாங்கத்தின், அன்றைக்கு இருந்த தமிழக அரசாங்கத்தின் பக்கம்தான் அப்படின்ட்டு. சரி, இப்போ வந்து வெள்ளை அறிக்கை வந்தாச்சு, 13 லட்சம் கோடி கடன் அப்படின்னு தெரிஞ்சாச்சு. இப்போ தாவேக அரசாங்கம் என்ன பண்ண போகிறாங்க? இதில் இந்த டிரான்ஸ்போர்ட்டு, எலக்ட்ரிசிட்டி போர்டு இதை விட்டுருங்க. இந்த 10 லட்சம் கோடி கடன் அப்படின்றது வந்து தேர்தல் சமயத்தில் நிறையவே பேசப்பட்ட ஒரு விஷயம். இது ஒன்றும் பெரிய ரகசியம் கிடையாதுங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இவ்வளோ தெரிஞ்சும் வட்டிக்கே இவ்வளோ செலவாகுது அப்படின்றது வெட்ட வெளிச்சமாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமாக இருந்தும் கூட என்ன சொன்னாங்க? அவங்க 1000 ரூபா, இவங்க 2000 ரூபானாங்க. உடனே தாவேகால 2500 ரூபான்னு சொன்னாங்க. இவங்க வந்து பிங்க் பஸ்ஸில் வந்து விலையில்லா பயணச்சீட்டுன்னா தாவேகால வந்து எல்லாத்துலேயும் பெண்களுக்கு விலையில்லா பயணச்சீட்டுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த தாய்மாமன் சீருனாங்க, அது இதுன்னு என்னென்னவோ சொன்னாங்க. 10 லட்சம் கோடி கடன் தெரியும்ல, தெரிஞ்சு தானே இந்த வாக்குறுதி எல்லாம் கொடுத்தீங்க. அப்போ உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எங்கே போச்சு? சரி, இன்னைக்கு வந்து வெள்ளை அறிக்கை கொடுத்துட்டீங்க, இவ்வளோ கோடி கடன் இருக்குதுன்னு சொல்லிட்டீங்க. இப்போ என்ன இதை காமிச்சு இதை பாருங்க, இந்த வந்து இலவசங்கள் அட்லீஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதையாவது நாங்கள் இப்போ பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா சல்யூட். ஆனால் இடைத்தேர்தல் வரப்போகுது, அந்த 2500 ரூபா கொடுக்கலன்னு சொன்னால் இவங்க சும்மா இருப்பாங்களா? கொடுக்கலன்னு சொன்னீங்களே, ஏன் கொடுக்கல அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் எல்லா பேருந்துகளிலும் இலவசம்னு சொன்னீங்களே, எப்போ கொடுப்பீங்க அப்படின்னு எதிர்கட்சிகள் கேட்க தான் செய்வாங்க. அப்போ அதுக்காக என்ன பண்ண போகிறீங்க? இப்போ அந்த விவசாய கடன் தள்ளுபடி அப்படின்னு நம்ம அன்றைக்கே சொல்லியிருந்தோம், 50,000 வரைக்கும்னா முழு தள்ளுபடி, அதுக்கப்புறம் 1 லட்சம் டபோ போயிருந்தோம், ஏதோ 5000 என்னவோ தான் வருது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கு வந்து 75,000 வரைக்கும் முழுவதுமாக தள்ளுபடி, அதுக்கு மேலே போனால் கொஞ்சம் குறைஞ்ச அமௌண்ட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அகைன் இதுவுமே வந்து விவசாயிகள் மத்தியில் ஒரு பெரிய கேள்வியை எழுப்பியிருக்கேன். பாருங்க, 75,000 வரைக்கும் கடன் வாங்கினீங்க, முழுசாக தள்ளுபடி பண்ணிட்டீங்க. இப்போ ஒருத்தர் 1 லட்சம் வாங்கிக்கிறாருன்னு சொன்னால் அவருக்கு 75 தள்ளுபடி பண்ணிட்டு மீதி 25 கட்டு அப்படின்னு சொல்கிறது தானே நியாயம்? இப்போ ஒரு 2 லட்ச ரூபா கடன் வாங்கிக்கிறாரு அப்படின்னு சொன்னால் 75 போக 1.25 கட்டு, இதுதானே வந்து சரியான நிலைப்பாடாக இருக்க முடியும். 75,000 வரைக்கும் கடன் வாங்கினவங்களுக்கு ஃபுல் தள்ளுபடி, அதுக்கு மேலே வாங்கியிருந்தா கம்மியான தள்ளுபடி அப்படின்றத எப்படி ஏற்றுக்க முடியும் இப்படின்னு கேட்குறாங்க. ஏற்கனவே கொடுத்து அது வந்து ஒரு எதிர்ப்பை சம்பாதித்து இப்போ மறுபடியும் அதை இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு சொல்லி மறுபடியும் அது எதிர்ப்பை சம்பாதித்து எல்லாத்துக்கும் மேலே இப்படி விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடியே பண்ணினுக்கிறமே, அவங்களுக்கு ஏன் கடன் வருது? இதை பற்றி யாராவது யோசிக்கிறாங்களா? இப்போது சமீபத்தில் ஒரு செய்தி பார்த்தேன், கிருஷ்ணகிரிலையா, அங்கே வந்து விவசாயிகள்லாம் மாம்பழத்தை கொண்டு வந்துட்டு விலை கிடைக்காம அதை திருப்பி எடுத்துட்டு போகிற கூலிக்கு கூட நமக்கு கட்டுப்படி ஆகாதுன்னு சொல்லிட்டு அப்படியே ரோட்டில் கொட்டிட்டு போனதா ஒரு செய்தி வந்தது. இது இன்னும் இன்னைக்கு புதுசாக வந்த செய்தி கிடையாதுங்க. காலங்காலமாக நம்ம பார்த்துக்கிறோம், தக்காளியை கொண்டு போய் ரோட்டில் கொட்டுறது, அதுக்கப்புறம் வெண்டைக்காயை கொட்டுறது. ஏன்னா இவங்க அதை அறுவடை பண்ணி லாரிலேயோ டிராக்டர்லேயோ ஏற்றிக்கின்னு மார்க்கெட்டுக்கு கொண்டு வராங்கன்னா அந்த கொண்டு வர சுமகூலி இருக்குது. இப்போ அது விலை கிடைக்கலன்னு சொன்னால் இப்போ மறுபடியும் திருப்பி எடுத்துகிட்டு போனாங்கன்னா அதுக்கும் ஒரு சுமகூலி கொடுக்கணும் அந்த லாரிக்கு. கூடவே திருப்பி கொண்டு போய் எங்கே வைப்பாங்க? ஏன்னா நம்ம என்ன ஊருக்கும் கோல்டு ஸ்டோரேஜ் வச்சுக்கிறோமா? அப்போது இதுக்கான பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்து அதை சரி பண்ணணும். அதை விட்டுட்டு நாங்கள் உங்களுக்கு கடன் தள்ளுபடி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் காலத்துக்கும் விவசாயிகள்லாம் கடன்காரங்களாகவே இருக்கணும். அரசாங்கம் எப்போ வந்து கடனை தள்ளுபடி பண்ண போகுது அப்படின்னு எதிர்பார்த்துக்கினே இருக்கணும்னா அந்த நிலைமைக்கு நம்ம பெருசாக சொல்கிறோம், விவசாயி வந்து சேத்துல காலை வைக்கலன்னா நாம சோத்துல கை வைக்க முடியாது அப்படின்னு. ஆனால் அந்த விவசாயியை காலம் பூரா கடன்காரங்களாகவே வச்சு நிற்கிறோமே, அதுக்கு என்ன காரணம்னு யாராவது யோசிச்சு பார்த்தோமா? அதை தீர்ப்பதற்கு என்ன வழின்னு யாராவது யோசிச்சோமா? இப்போ வந்து அந்த மின் கட்டண உயர்வு ஒவ்வொரு வருஷமும் வந்து ஜூலை மாதத்தில் மின் கட்டணத்தை உயர்த்த வேண்டும். அது வந்து அந்த உதவி திட்டத்தில் வந்து கையெழுத்து போட்டாங்க, அதனால் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா சரி, அதுக்கு சொல்லியிருக்காங்க மக்களை பாதிக்காத வகையில் நாங்கள் மின் கட்டணத்தை உயர்த்துவோம்னு. எப்படி இந்த மாதிரி பாதிக்காத வகையில்னு எனக்கு புரியல. ஏங்க, நான் வந்து உங்களை ஊசியால் குத்த போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு வலிக்காமல் குத்துறேன், இதெல்லாம் சாத்தியமா? 1 பைசா விலை ஏற்றினாலும் அந்த குடும்பத் தலைவர்களுக்கு அது விலை ஏற்றம் தான். அப்புறம் இல்லைங்க நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து இவ்வளோ தான் ஏற்றிக்கிறோம் அப்படின்னா இப்போ அடுத்தது கேட்பாங்க, சரி இந்த விலையேற்றத்தை ஏற்றிட்டு அதை வந்து நீங்கள் சப்சிடியாக கொடுத்து அரசாங்கமே அந்த செலவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னா
இங்கே தாங்க பிரச்சனையே வருது. இன்னைக்கு வந்து வெள்ளை அறிக்கை ரிலீஸ் பண்ணிட்டாங்களே தவிர அந்த ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆக்ட் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட எல்லா கட்சிகளும் நடந்து கொள்கின்றதா? அதே மாதிரி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி மக்களுக்கும் இருக்கின்றதா? இதுதான் முக்கியமான கேள்வி. இப்போ மின் கட்டணத்தை உயர்த்தாமல் இருக்க வேண்டும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அப்போது அந்த நஷ்டத்தை அந்த மின்சார நிறுவனங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த நஷ்டம்ன்றது யாருக்கான நஷ்டம்? இங்கே தான் பெரிய பிரச்சனையே இருக்குது. மக்களை பொறுத்த வரைக்கும் நாடு வேற வீடு வேற அப்படின்னு நினைக்கிறோம். இதில் இன்னும் நிறைய பேர் அதான் நினச்சிட்டு என்னங்க கவர்மெண்ட் கிட்டயா காசு இல்லை, வேணும்னா நோட் அடிக்க வேண்டியதானே, இப்படி நினைக்கிறவங்களும் லட்சக்கணக்கில் இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியாக இருக்கும்போது நாங்கள் வந்து இதை கொடுத்தோம், அதை கொடுத்தோம், ஃப்ரிட்ஜு கொடுத்தோம், வாஷிங் மிஷின் கொடுத்தோம், ஏர் கூலர் கொடுத்தோம், இப்படியெல்லாம் சொல்லிக்க வேண்டியது. ஆனால் எதிர்கட்சியாக வந்த பிறகு நான் உங்கள் பணத்தை எடுத்து கொடுத்தீங்க, மக்கள் பணம் அது அப்படின்னு. ஏங்க நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது என்ன பண்ணீங்க? நாங்கள் கொடுத்தோம் தானே சொல்கிறீங்க. என்னைக்காவது ஒரு நாள் மக்கள் பணத்தில் கொடுத்தோம்னு சொல்லிக்கிறீங்களா? இதில் வந்து அந்த எம்எல்ஏ தொகுதி நிதி, எம்பி தொகுதி நிதி அப்படின்லாம் இருக்குதுங்க. ஒரு பஸ் ஸ்டாண்டு வச்சுட்டு அது கூட வந்து தகர கொட்டாயில் போட்டு 5 லட்சம் அப்படின்லாம் வேறு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. சரி, இருந்துட்டு போட்டோம். ஒரு பஸ் ஸ்டாண்டோ ஏதோ ஒன்று கட்டிட்டு அதில் வந்து எம்பி பேர் பெருசாக இருக்கும் போட்டுட்டு தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து கட்டப்பட்டது அப்படின்னு. அந்த தொகுதி மேம்பாட்டு நிதின்றது எங்கேருந்து வந்தது? நாம கட்டுற வரி பணம் தானே. அப்புறம் என்ன அவரு சொந்த பணத்தில் கட்டின மாதிரி அவர் பேர் அவ்வளோ பெருசாக போட்டுனுக்கிறீங்க? முதல்ல இதை நிறுத்தணும்னு சொல்கிறேன். இந்த எம்எல்ஏ எம்பி தொகுதி மேம்பாட்டு நிதி அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு எம்எல்ஏ அவர் தொகுதியில் அந்த பணத்தை வச்சு பண்ணலாம் அப்படின்னா அப்புறம் அரசாங்கம்னு என்னத்துக்கு இருக்குது? ஒரு குடி தண்ணீர் தொட்டி கட்டுறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது இல்லை? அப்போ அவங்க பண்ணலைன்றதுனால தான் எம்எல்ஏ பண்ணுறாரு. அப்போ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன பொறுப்பு? அந்த துறை அமைச்சருக்கு என்ன பொறுப்பு? கேட்டால் சொல்லுவாங்க மந்திரிகள்லாம் இது பொறுப்பு இல்லை, எம்எல்ஏக்கு பொறுப்பு இல்லை, இதெல்லாம் முனிசிபாலிட்டி பண்ணணும் இப்படின்னு வேற ஒருத்தர் வழக்கம் கொடுத்துட்டு போட்டார். தோத்தே போயிட்டார் அவர். இதெல்லாம் தேவையில்லாத செலவுகள். அடுத்தது இப்போ அந்த இலவசம்னா இதெல்லாம் வந்து இன்னைக்கு பெருமை அப்படின்னு சொல்லிடுறேன். இதெல்லாம் தமிழகத்தின் பெருமை. எது பெருமை எனக்கு புரியல. இப்போ அந்த பள்ளி குழந்தைகளுக்கு அந்த காலை உணவு திட்டம் இதெல்லாம் வந்து 8வது வரைக்கும் நாங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இதை நான் ஏற்றுக்கிறேன். கொடுக்கறத கொஞ்சம் சத்தானதாக கொடுக்கணும். தயவு செஞ்சு ரவா உப்புமான்னு போட்டுறாதீங்க. அது இன்னும் தெரியல. ரவா உப்புமா அப்படின்னாலே ஆண்களுக்கு ஒரு எரிச்சலாக இருக்குது. அதில் முதல்ல சத்தும் கிடையாது, அது வேற விஷயம். அதே மாதிரி புத்தகம், அந்த இலவச புத்தகம் வழங்குவது அப்படின்றது வந்து தேவையான மாணவர்களுக்கு. பொதுவாக அரசு பள்ளிகள் அப்படின்னு வரும்போது கிட்டத்தட்ட எல்லா மாணவர்களுக்கும் தேவை இருக்க தான் செய்யும். அதே மாதிரி அவங்களுக்கு சைக்கிள் கொடுக்கறது, யூனிஃபார்ம் கொடுக்கறது, இதெல்லாம் வந்து கல்விக்கான செலவினங்கள். இதை வந்து நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் காலேஜ் படிக்கிறவங்களுக்கு நான் 1000 ரூபா கொடுக்குறேன், அதுக்கப்புறம் வந்து இந்த வீட்டில் பெண்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் இதனால் என்ன நீங்கள் அச்சீவ் பண்ண போகிறீங்க? அதை சொல்லுங்கள். இந்த 1000 ரூபா அப்படின்றது ஒரு விஷயமே கிடையாது. இப்போ காலேஜ் போகிறவங்களுக்கு நாங்கள் 1000 ரூபா கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அதனால் அவங்க என்ன பண்ண போகிறாங்க? அந்த 1000 ரூபா நீங்கள் பணமாக கொடுக்கறத விட்டுட்டு கல்லூரியில் படிக்கும் பொழுது அவங்களுடைய ஸ்கில் டெவலப்மெண்ட் என்னென்னலாம் வந்து அந்த சாஃப்ட் ஸ்கில்னு சொல்லுவாங்க, லைஃப் ஸ்கில்னு சொல்லுவாங்க, இன்னும் என்னென்ன ஸ்கில் இருக்கோ அதுக்கு செலவு பண்ணி 3 வருஷம் அது ஆர்ட்ஸ் காலேஜோ எந்த காலேஜோ முடிச்சுட்டு வரும்போது டிகிரி மட்டும் இல்லை, அவங்க கையில் ஒரு திறமை இருக்கின்றது அப்படின்றதுக்கு அந்த பணத்தை நீங்கள் செலவு பண்ணீங்கன்னா அது உபயோகமான செலவு. எப்படி இருக்குன்னா, ஒரு கோழி பண்ணையில் ஒரு இன்ஸ்பெக்டர் வந்தாரா, நீங்கள் என்ன கோழிகள்லாம் கொடுக்குறீங்கன்னா சொன்னால் நாங்கள் வந்து முந்திரி பருப்பு அதெல்லாம் கொடுக்குறோன்னு உடனே வந்து ஒரு பெனால்ட்டி போட்டு போயிட்டாராம். கோழி என்ன தின்னுமோ அதை தான் கொடுக்கணும், அது வந்து குண்டாகணும், உனக்கு விலை வரணுன்றதுக்காக முந்திரி பருப்பை கொடுக்குறியா அப்படின்னு. 2 மாதம் கழிச்சு அதே இன்ஸ்பெக்டர் வந்தாராம். கோழிக்கு என்ன கொடுக்குறீங்க? நாங்கள் ஒன்றுமே கொடுக்குறது இல்லை, அது பாட்டுக்கு மேய விட்டுருவோம், அது என்ன கிடைக்குதோ அதை தின்ட்டு வருவோம். ஏன்னா நீ மட்டும் வந்து கோழி விற்று காசு வாங்கணும், அதனால் தீனி போட மாட்டியா, இந்த பெனால்ட்டி அப்படின்னாராம். இன்னும் 2 மாதம் கழிச்சு வந்தவொடனே கோழிக்கு என்ன கொடுக்குறீங்கன்னாராம். இந்த தடவை அந்த கோழி பண்ண முதலாளி உஷாராயிட்டு நாங்கள் எதுவும் கொடுக்கறது இல்லைங்க, இருங்க டெய்லி ஒவ்வொரு கோழிக்கும் 7 ரூபா 50 பைசா கொடுத்துருவோம், அதுக்கு என்ன வேணுமோ அதுவே வாங்கி சாப்பிட்றோம். இப்படி ஒரு ஜோக் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் 1000 ரூபா கொடுக்கறதுன்றது வந்து இந்த கடலை கரைச்ச பெருங்காயம் மாதிரி. அதே அந்த 1000 ரூபாய் கொடுக்கறத மொத்தமாக சேர்த்து வச்சு எல்லா கல்லூரிகளில் இருக்க மாணவ மாணவிகள் அவங்களுடைய திறனை உயர்த்துவதற்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் அப்போ அந்த எம்ப்ளாயபிலிட்டி அப்படின்றது ஒன்று இருக்குது. இன்றைக்கு வந்து தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் பல்லாயிரக்கணக்கான, சொல்லப்போனால் 1 லட்சம் இன்ஜினியர்னு கூட சொல்லலாம், படித்து முடிச்சுட்டு டிகிரியோட வெளில வராங்க. ஆனால் அந்த 1 லட்சம் பேர் அவங்கள வந்து உடனடியாக வேலைக்கு வைப்பதற்கான அந்த எம்ப்ளாயபிலிட்டி இருக்கா?
நீங்கள் இண்டஸ்ட்ரியில் போய் கேட்டு பாருங்க. ஒருத்தர் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வராரு அப்படின்னு சொன்னால், அவர் இப்போ ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் அப்படின்னு சொன்னால் இமிடியட்டாக ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் சம்மந்தப்பட்ட வேலையில் உடனே அவரை எடுத்து நீங்கள் வந்து பணியமர்த்த முடியுமா, அவர் நாளையிலேருந்து வேலை செய்வாரா அப்படின்னா ரொம்ப கஷ்டம். இது ப்ரொஃபஷனல் கோர்சஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இன்ஜினியரிங் காலேஜில் அப்படி இருந்துச்சு. பிஏ ஹிஸ்ட்ரி, பிஏ வந்து தமிழ், இங்கிலீஷு, எக்கனாமிக்ஸு இது மாதிரி படிச்சுட்டு வரவங்க, இவங்களை நீங்கள் என்ன வேலைக்கு கொண்டு போய் வைப்பீங்க? இந்த குமாஸ்தா வேலை அப்படின்றதெல்லாம் வந்து எக்ஸ்பைரி ஆகி போச்சுங்க. இப்போ வந்து அந்த மாதிரி கிளரிக்கல் போஸ்ட்ன்றதே கிடையாது. மல்டி ஸ்கில்லிங். முதல்ல கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண தெரியணும், அது பேசிக். அதுக்கப்புறம் நிறைய ஸ்கில்ஸ் இன்னைக்கு வேணும். அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஏஐ எல்லாம் யூஸ் பண்ணி நீ வேலைக்கு அதை ஏற்ற மாதிரி பண்ணுறியா அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்கின்றது. அப்போ இந்த மாதிரி ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு அரசாங்கம் செலவு பண்ணுதுன்னு சொன்னால் உபயோகமானது. அந்த 1000 ரூபா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பணத்தை எல்லாம் வச்சு ஒவ்வொரு பகுதியிலையும் அங்கே இருக்கவங்களுக்கு வந்து இந்த தொழிற்பயிற்சி கொடுப்பது, அது பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து என்னென்ன மாதிரி வேலை. இப்போது அந்த 1 district 1 product அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கத்தில் ரொம்ப மும்முரமாக கொண்டு வந்தாங்க. ஊபியில் கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காங்க. இதே தமிழகத்தில் நீங்கள் இந்த ஓடிஓபியில் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது. அப்போ அந்தந்த பகுதிகளில் என்ன வேலை வாய்ப்பு இருக்குது, அதை எப்படி நம்ம எக்ஸ்போர்ட் பொட்டன்ஷியல் என்ன இருக்குது, அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக டார்கெட் பண்ணி அந்த பணத்தை செலவு பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுடைய ஜிஎஸ்டிபியும் உயரும், வரி வருமானமும் உயரும், மக்களுடைய வாழ்க்கை தரமும் உயரும். இதை நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு வரேன். 1 கோடி பேருக்கு 1000 அப்படின்னு கொடுக்கறத மாதம் 1 லட்சம் பேருக்கு 1 லட்ச ரூபா கொடுங்க. கொடுத்துட்டு அவங்கள ஒரு தொழில் பண்ணுறதுக்கு கற்றுக் கொடுங்க. ஒவ்வொரு மாதமும் 1 லட்சம் தொழில் முனைவோர் உருவாவார்கள். சின்ன தொழில். இப்படி தள்ளு வண்டியில் போய் காய்கறி விற்கிறவங்க வந்து ஒரு மோட்டார் வச்ச வண்டி இல்லை ஒரு குட்டியான எதையோ ஒன்று வாங்கிக்கிறேன், அதில் போயிட்டு விற்றா அவருடைய ரீச் அதிகமாகும், அவருடைய வருமானம் அதிகமாகும், அவர் குடும்பத்தை அவர் படிக்க வைக்கலாம். அரசாங்கம் கொடுக்குற காசை நம்பிட்டு இருக்க வேண்டாம். 1 கோடி பேருக்கு 1000 ரூபா கொடுக்கறதும் ஒன்று தான், மாதம் 1 லட்சம் பேருக்கு 1 லட்ச ரூபா கொடுக்கறதும் ஒன்று தான். ஆனால் 1 லட்சம் பேருக்கு 1 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா எத்தனை குடும்பங்கள் மேலே வருகின்றது, இதெல்லாம் யாரும் யோசிக்க மாட்டாங்க. இன்னைக்கு இந்த வெள்ளை அறிக்கை வந்துருச்சே, நாளையிலேருந்து வந்து நாங்கள் இந்த இலவசங்களை குறைக்க போகிறோம் அப்படின்னு யாரும் சொல்ல போகிறாங்களா? கிடையாது. இல்லை இந்த கடனை குறைப்பதற்கு நாங்கள் இது பண்ண போகிறோம் தான் சொல்ல போகிறாங்களா? கிடையாது. அப்போ புதுசாக இண்டஸ்ட்ரியை கொண்டு வரணும். நாங்கள் போயிட்டு அங்கே 6000 கோடிக்கு ஆர்டர் கொடுத்தாங்கன்னா இதெல்லாம் நான் நம்புற மாதிரியா இருக்குது. இப்போது இந்த யூரோப்பியன் யூனியனோட அந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் எஃபெக்ட்டுக்கு வரப்போகுதுங்க, இன்னும் ஒரு 4-5 மாதத்தில் வரப்போகுது. அப்போ என்ன பண்ணணும்? இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி அப்படின்றது, இதை பற்றி நான் டீட்டெயிலாக ஒரு பதிவு போடுறேன். யூரோப்பியன் யூனியனுடைய மார்க்கெட் அப்படின்றது கிட்டத்தட்ட 260 300 பில்லியன் டாலர். ஆனால் நாம் எங்கே இருக்கோம்? அப்போ அந்த பொட்டன்ஷியலை நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும். அப்போ இங்கே ஏராளமான வேலை வாய்ப்பு பெருகும், ஆட்டோமேட்டிக்காக ஜிஎஸ்டிபியும் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு என்ன பண்ணணும்? ஆல்ரெடி எஃப்டிஏ வரப்போகுது அப்படின்னும் போது அந்த எஃப்டிஏ கம்ப்ளைன்ஸ், யூரோப்பியன் யூனியன் ரெகுலேஷன்ஸ் கம்ப்ளைன்ஸ், ஜஸ்ட் லைக் தட் யூரோப்பியன் யூனியனுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண முடியாதுங்க. ஏகப்பட்ட ரெகுலேஷன் வச்சுன்னுக்கிறானுங்க அவனுங்க. இங்கே இருக்கிற நிறுவனங்கள் யார் யாரெல்லாம் வந்து நீ எக்ஸ்போர்ட் பண்ணுறோன்னு நினைக்கிறீங்களோ வாங்க, நாங்கள் ஃபெசிலிட்டேட் பண்ணுறோம். இன்னென்ன சர்டிஃபிகேட் அது இங்கெங்கே வாங்கணும், அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும், அதுக்கு இவ்வளோ செலவாகுமா, அதை நாங்கள் அரசாங்கத்துக்கு மூலமாக கடனாக கொடுக்குறோம். நீங்கள் 6 மாதம் 1 வருஷம் கழிச்சு எக்ஸ்போர்ட் ஆரம்பித்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி கட்டுங்க. நீங்கள் இந்த சர்டிஃபிகேட் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலாக அலைய வேணாம், அதிகாரிகளை கூப்பிட்டு வாங்க, இதெல்லாம் நீங்கள் பண்ணி முடிக்கணும். அவங்க வந்து உங்ககிட்ட காத்துட்டு இருக்கக்கூடாது. இப்படி பண்ணாதானேங்க ஜிஎஸ்டிபி உயரும். சும்மா வந்து எல்லார மாதிரியும் நாங்கள் மற்ற நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் போனோம், அங்கேருந்து ஆர்டர் வாங்கிட்டு வந்தோம்னா மந்திரிகள் போயிட்டு ஆர்டர் வாங்கிட்டு வந்துரு அப்படின்றதெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. இதுக்கு முன்னாடி முதலமைச்சர் இது மாதிரி தான் எத்தனையோ போனார், போயிட்டு அத்தனை 1000 கோடி இத்தனை 1000 கோடி, நாங்கள் கட்சியில் எத்தனை 1000 கோடி வந்ததுன்னு கேட்டால் வெள்ளை பேப்பரை தூக்கி காமிச்சிட்டு போட்டாங்க. இந்த இலவசங்கள் இது வந்து மிகப்பெரிய சுமை ஒரு அரசாங்கத்துக்கு. ஆனால் இன்றைக்கு இது வந்து என்னவோ இந்தியில் ஒரு பேர் சொல்லுவாங்க, பாஜகவில் அவங்க வந்து இந்த இலவசங்களை எதிர்ப்பவர்கள். ஆனால் அவங்களே இப்போ எல்லா மாநிலத்திலையும் வந்து பெண்களுக்கு இலவச பஸ்ஸு இப்படின்னு அறிவிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். என்னன்னா காம்படிட்டிவ் பாப்புலிசம். நீங்கள் சொல்லலை அப்படின்னா அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க, நாங்கள் வந்து ஃப்ரீயாக அதை கொடுக்குறோம் இதை கொடுக்குறோம், 5 கேரண்டின் வாங்க 4 கேரண்டின் வாங்க. நாமளும் அப்படியே கொண்டு போய் கொத்தா ஓட்ட போடுவோம். பார்த்தீங்களா இவர் அதை ஃப்ரீ கொடுக்குறாரு அதை ஃப்ரீ இந்த ஃப்ரீ எல்லாம் எங்கேருந்து வருதுன்னு நினச்சின்னுக்கிறீங்க. இன்னைக்கு அரசாங்கத்துக்கு நஷ்டம்னா அதை பற்றி கவலையப்பட போகிறது என்னங்க, கவர்மெண்ட் பஸ் தானுங்க, நஷ்டத்தில் ஓடட்டுமே அப்படின்ற நிலைமையில தான் நாம் இருக்கோம். அந்த கவர்மெண்ட் பஸ் நஷ்டத்தில் ஓடுது அப்படின்னு சொன்னால் அந்த நஷ்டம் யார்தல்ல ஓடப்போகுது?
டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனுக்கு 70,000 கோடி கடன் இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களால புது பஸ் வாங்க முடியாது. புது பஸ் வாங்க முடியலன்னா இருக்கிற ஓட்ட ஓடசல் பஸ்ஸு இதை வச்சு தான் ஓட்டணும். அப்புறம் பஸ் நேரத்துக்கு வராது. நாங்கள் கால் கடுக்க காத்து நிற்கிறோம்னா என்ன பண்ண முடியும்? எங்கே போவாங்க கவர்மெண்ட் பணத்துக்கு? வெறும் அரசாங்கம்ன்றது தனி ஒரு என்டிட்டி மாதிரி நினச்சிருக்கிறோம். கவர்மெண்ட் கிட்ட இல்லாத காசா அப்படின்னு. கவர்மெண்ட் கிட்ட காசே இல்லை, நம்ம கிட்டயாவது இருக்குதுன்னு சொல்லலாம். 1000 ரூபா ரேஷன் கடையில் கொடுக்குறாங்க பொங்கலுக்கு அப்படின்னு சொன்னால் இருக்கிறவங்க, இல்லாதவங்க போனால் பரவாயில்ல, கஷ்டப்படுறவங்க போனால் பரவாயில்ல, இருக்கிறவங்களே கூட்டத்தில் முண்டி வச்சுன்னா அது என்னோட பணம், அதை எப்படி விட்டுற முடியும்? ஏன் எனக்கு ரேஷன் கடையில் ஒன்று வானான்னு எழுதி கொடுத்தா என்ன குறைஞ்சிட போகுது? விடமாட்டோம். எழுதி கொடுத்துட்டோன்னா அந்த 1000 ரூபா வராது. இந்த 1000 ரூபா வச்சு தான் நம்ம வீட்டில் பொங்கல் கொண்டாடுற மாதிரி அந்த வசதி உள்ள வீடுகள்லாம் எத்தனை பேர் இந்த மாதிரி பண்ணுறாங்க. நான் பார்த்துருக்கேன், கண்ணு இது இருக்கு சார். அது நம்மளுடைய உரிமை சார், விட்டுறக்கூடாது. எது உரிமைன்னே நமக்கு தெரிய மாட்டுது. இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு இப்போது ஒரு நல்ல செல்வாக்கு இருக்கின்றது. அவர் என்ன சொன்னாலும் கேட்கறதுக்கு அவருடைய ஆதரவாளர்கள் அட்லீஸ்ட் தயாராக இருக்கின்றார்கள். அப்போ ஒரு வெளிப்படையாக பேசணும். இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இதுக்கு மேலேயும் நம்ம இலவசம் அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிருந்தோம்னு சொன்னால் எதுலேயும் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. நம்ம பசங்களுக்கு பச்சு முடிச்சுட்டு வந்தாங்கன்னா வேலை கிடைக்காது. ஏன்னா வேலை கிடைக்கணும்னா இண்டஸ்ட்ரி வரணும் இல்லையா? அதுக்கப்புறம் சரியான சாலைகள் இருக்காது, மருத்துவ வசதிக்கு செலவு பண்ண முடியாது. 1 ரூபா வருது அப்படின்னு சொன்னால் அதில் கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சரே 80 பைசா அப்படின்னு போயிடுது. மீதியை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? சம்பளம் ஒரு பக்கம் பெருசாக போயின்னுக்குது. இவ்வளோலாம் கஷ்டம் இருக்குது. அதனால் கொஞ்ச நாளைக்கு மக்கள் பொறுத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஓப்பனாக சொன்னார்னா அதை ஹானஸ்டாக யார் பேசினாலும் ஜனங்க அதை ஏற்றுப்பாங்க. ஆமாப்பா, இவ்வளோ கடன் இருக்குதுப்பா, என்னதான்ப்பா பண்ணுவாங்க, நம்ம பணம் தானப்பா அது மாதிரி போகுது அப்படின்னு அவங்க ஒத்துப்பாங்க. ஆனால் who is ready to bite the bullet? இன்றைக்கி இந்த வெள்ளை அறிக்கையை பார்த்துட்டு இவ்வளோ கடன் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குற அடுத்த கேள்வி என்னவா இருக்கும் தெரியுமா? சரி, இந்த 1000 ரூபாய் எப்போ 2500 ரூபாயா கொடுக்க போகிறாங்க? மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.